இனிமேல் ஒரு குற்றச்சாட்டு உங்க தம்பிகள் அங்கே போட்டு விட்டார்கள் இங்கே போட்டு விட்டார்கள் ஒண்ணுமில்ல, ஒரே போட்டு தான் நான் போடுவேன். நாம் தமிழர் கட்சிக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை, நான் விலகி வேற வேலை பார்க்க போறேன்னு போயிட்டே இருப்பேன். நீங்க யாரோ ஒரு புண்ணியவான் கட்சியை நடத்தி கொண்டு போங்க. 4 நாள் வந்து நடத்திப்பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு இதுல இருக்கிற பாடு. சும்மா தேவையில்லாம எந்தையாவது பேசிக்கிட்டு அண்ணன் ஏன் அங்கே சென்றார்கள், இதை ஏன் இப்படி சொல்லிவிட்டார்கள், நெத்த பண்றதுனே புரியல. ஏதோ சீமான் ஒரு கட்சி, அந்த கட்சியில் நாம் தமிழர் ஒரு கட்சி, அதுல நம்ம வந்து சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிடணும். நாமெல்லாம் நாம் தமிழர் என்கிற கட்சியில் இணையல, நாமெல்லாம் இணைந்து தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு கட்சியை உருவாக்குறோம். மிகுந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டிருக்கு. சிறு பிள்ளைகள் தனமாக அடுத்தவர்களை விமர்சித்து மகிழ்ச்சி அடைவது, சுகம் காணுவது போல ஒரு மனநோய் உலகத்தில் இருக்க முடியாது. எந்த கட்சிக்காரனா இருந்தானே யாரா இருந்தானே என்ன, அவனை திட்டி பதிவு போடுறதுனால, அவனை விமர்சிச்சு அசிங்கமா போடுறதுனால உனக்கு நிறைவடைஞ்சிருயா? உன் பதிவை உன் கட்சிக்காரன் மட்டும்தான் படிக்கிறானா? எல்லாரும் படிக்கிறாங்க. பெண்கள் படிக்கிறாங்க, நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளினுடைய முகநூல் பதிவா எழுத்தா எல்லாரும் படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒன்னே தெரியாது என்னையே தெரியும், என்கிட்ட பேசுற. உன் உழைப்பு நாசமாக்கப்படுகிறது சீமான். நீ நம்பிக்கையோடு பேசிக் கொண்டு வருகிறாய், உன் தம்பிகள் கண்டது கருதி எழுதி அதை நாசம் பண்ணி கொண்டு வருகிறாருங்கிறான். நீ என்ன பதில் சொல்ற அதுக்கு? உனக்கு யார் இதை கொடுக்கிறது? எனக்கு துணையா இருக்க வந்தாவா, தொல்லையா இருக்கிறதுக்கு உனக்கு நீ எனக்கு தேவையில்லை. எனக்கு படிக்கல்லாக இருக்கியோ இல்லையோ, தடைக்கல்லாக இருக்கிற உரிமை உனக்கு கிடையாது. நீ என் கனவை நிறைவேற்றாம போ, ஆனால் என் கனவை, என் நம்பிக்கையை சிதைக்கிற உரிமை இந்த கூட்டத்தில் எவருக்கும் இல்லை. இஷ்டம் இருந்தா இல்ல வெளியில போ, உனக்கு வேற வேலையா போ, எங்கேயே போ. இங்க உட்கார்ந்துக்கிட்டு அதை எழுதி இதை எழுதி, அந்த கட்சி எழுதி இந்த கட்சி எழுதி, அதுக்கு கட்சியை நான் ஆரம்பிக்கல. அதை நல்லா கவனிச்சுக்கணும். அதுக்கு கட்சி ஆரம்பிக்கல. அப்படி பேசினா நானே பேசுவேன். எனக்கு வராத கோபம் இல்லை, எனக்கு தெரியாத கெட்ட வார்த்தையும் இல்லை, என்ன வேணாலும் பேசுவேன். அதே நீயே பேசுற, அந்த வேலை உனக்கு விதிக்கலையே, அதை உனக்கு கொடுக்கலையே. நீ ஏதோ ஒரு நாட்டில் இருந்து ஒரு வலைத்தளத்தில் பேசி விட்டுற. ஒருத்தெல்லாம் ஏதோ இந்த விருதுநகர் பக்கத்தில் சம்பந்தம் இல்லாம பச்சை தொண்டை கட்டிக்கிட்டு, ஏய் என்னங்கடா நாங்கெல்லாம் நக்சலைட்டா, எங்க தலைவர் ஜாரு மஜூர்தார் பேசிட்டு அம்பாடுக்கு பேசிட்டு போயிட்டான். நாம் தமிழர் கட்சி நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்குது, அண்ணன் சீமான் முன்னாடி போயிட்டு இருக்கும்னு உடனே எங்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பாத்தியல்ல, சீமான் கட்சியில பூரா நக்சல் பேசிட்டு இருக்கிறான். எப்படி இருக்கு உன் வேலை? என்ன உன்னை பேச சொன்னமா? எங்க இருந்தோ ஒருத்தன் பதிவு போடுறது, டே ரஜினிகாந்த் உன்னை தெரியாதா, உன்னை யார் அதெல்லாம் பேச சொல்றது? ஒரு பதிவு போடுறது, அவன் வானூர் நிலையத்தில் இறங்கும்போது கைது பண்ணி உள்ள போடுறது. அண்ணா அவரை வெளியில எடுங்கண்ணா, இது என்ன வேலையாடா, ஓடி பிடிச்சி விளையாடுற விளையாட்டாடாது? கட்சி சொல்லுதா, உன்னை போட சொல்லுதா, பதிவு போட சொல்லுதா? அது போடுறதுனா நாங்களே தலைமைச் செயலர் தலைமை அலுவலகத்தை இத்தனை கருவி வச்சு உட்காந்து பேசி போட்டுற மாட்டோமா? உன் வேலை என்ன? நீ பாக்குறியா இல்லையா? யாரு சொல்றது, எவன் சொல்றான்ல, பலாயிரக்கணக்கில் மரக்கன்று நட்டுக்கிட்டு இருக்கான். வனம் செய்வோம்னு சுற்றுச்சூழல் பாசறையை சேர்ந்தவன். இந்த ஊழல் ஒழிப்பு லஞ்ச ஒழிப்புன்னு ஒருத்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு, பல பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். நெகிழியை போறக்கு ஒருத்தன் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான், மரக்கன்றுகளை நட்டு கொண்டிருக்கிறான். கேரளாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அரிசி ஒரு பத்திரத்து கொண்டு உதவிக்கிட்டு இருக்கான். இதுதான் மக்களுக்கான பணி, இதுதான் நாம் தமிழர் கட்சியினுடைய பணி. அதை விட்டுக்கிட்டு ஒன்னு அதி மேதாவி ஒன்னு அரிப்பை காட்டுறதுக்கு உட்கார்ந்துக்கிட்டு இவரை தெரியாதா, இவர் என்ன செய்தார், இவர் அதை செய்தார், உங்களுக்கு என்னது இது? நான் பல தடவை சொல்லிட்டேன், என்னைய திட்டுறதுக்கு நானே கவலைப்படுறதில்லை, நீ ஏன் கவலைப்படுற? இந்த இடத்துக்கு வரும்போது ஒன்றை என் பிள்ளைகள் நல்லா, என் உடன் பிறந்தவர் விளங்கிக் கொள்ளணும். எந்த மக்களுக்காக நீ உழைக்கிறியோ, எந்த மக்களுக்காக நீ ஈகம் செய்கிறியோ, எந்த மக்களுக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ அரும்பாடாற்றுகிறியோ, அந்த மக்களாலேயே நீ கேலி செய்யப்படுவாய், விமர்சிக்கப்படுவாய். இதுக்கு நீ தயாராகணும். பொது சேவைக்கு பொது வேலைக்கு என்று வந்துவிட்ட பிறகு நீ கொடுக்கிற முதல் விலையே இதுதான். தன்மானம் பார்த்தால் இனமானம் கிடையாது,
தன்னலம் பார்த்தால் பொது நலம் கிடையாது. இது நல்லா கவனிச்சுக்கணும். நீ செருப்படி வாங்கு, உன் இனம் செருப்படி வாங்கிராம தடு. அதான் இங்க இருக்கிறது. கட்சிக்குள்ள வந்துட்டு என்னடா பிரச்சனை, என்னை மதிக்கிறதே இல்லைன்னு யாரும். உன் இனமே மிதி மிதின்னு மிதி வாங்கிட்டு இருக்கு, உன்னை எங்கேயுமே மதிக்கிறது என்ன மதிக்கிறது? அடிமை நாய்கள் நான். அடிமை, அடிமையில முன்னடிமை, பின்னடிமை, மூத்த அடிமை, இளைய அடிமை. அடிமை அடிமைதான். அதுல வந்து நான் எப்ப வந்து அடிமை, என்னை இப்ப வந்து அடிமை மதிக்கிறது இல்லைன்னு. இதுவாடா இதுல ஒரு பெருமை அவனுக்கு. கால கொடுமை. பஞ்சாயத்து கொண்டு வரதெல்லாம் இதுதான் பஞ்சாயத்து. நாட்டுக்கு தலைவனாகிறது இல்ல, பஞ்சாயத்துக்கு நாட்டாமை ஆக்கி முடிச்சு விட்டுருது. என்னப்பா பிரச்சனை, தனியா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ற தனியா பேசுற அளவுக்கு வச்சிருக்கேன், செய்தி வச்சிருக்கேன். வேலை செய்யறதை தவிர எல்லா வேலையும் செய்யுது. விட்டு தொலை. உன் எழுத்து உன் இனத்தின் கழுத்து நிமிர்த்துவதா இருக்கணும். எழுதும் போது அதை கொண்டாடணும். ஆக சிறந்த பதிவுகளை போடணும், எழுதணும். அடுத்தவன் மனதை காயப்படுத்தாத கண்ணியமிக்க வார்த்தைகளை நாம் தமிழர் பிள்ளைகள் பயன்படுத்தணும். இன்னையிலிருந்து நாம் தமிழர் பிள்ளைகளினுடைய முகநூலை எல்லாரும் படிக்கணும், ஆர்வம் கொள்ளணும். படித்தால் ஒரு நல்ல செய்தி சொல்வார்கள், ஒரு சிந்தனையை சொல்வார்கள், ஒரு கருத்தை பதிவு பண்ணுவார்கள் என்று ஒரு ஆர்வம் வரணும். அசிங்க சிங்கமா திட்டிக் கொள்வது, பகிர்ந்து கொள்வது, அது வந்து எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு புரியல. இதை விட உங்களுக்கு சொல்லி சரி பண்ண முடியாது. அப்படி கஷ்டம்னா நீ விலை போய் வெளியில போய் இருந்து எழுதிக்க. தனியா கூட ஒரு இயக்கம் வச்சுக்க. நாங்கள் வந்து முகநூல் புரட்சியாளர்கள்னு கூட ஒரு அமைப்பு தொடங்கிக்க. எல்லாரையும் விமர்சிப்போம், ஏன் வந்தாலும் சண்டை போடுவோம். அது எழுதிக்க. உன்னை யாரும் நாங்கள் கேட்க போறது இல்லை. நாம் தமிழர் கட்சிக்குள்ள இருக்கிறவனுக்கு இது வேலை இல்லை. இந்த வேலையை செய்யறவன் நாம் தமிழர் கட்சி இல்லை. இதை கவனத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு தடவையும் இதுக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருக்க முடியாது. எவன் ஒருவன் உன்னை இழிவா பேசுறானா, உன் கட்சியை கலாம பேசுறானா, அது அவன் வேலை. அவனுக்கு நேர விரையும், அவனுக்கு தண்ட செலவு, ஒரு வெட்டிப்பைய வீம்பைய பேச்சிருப்பான். உனக்கு என்ன வேலை இல்லையா? கட்சிக்கு பொறுப்பேற்கிறவர்கள், நாம் தமிழர் கட்சிக்கு பொறுப்பேற்கிறவர்கள், இந்த கட்சியில் பொறுப்பு என்பது பதவி அல்ல, பணி. இங்கே தலைவனாக இருக்கிறவன் தலையில் கிரீடம் சுமப்பவன் அல்ல, தழும்புகளை தாங்குகிறவன். தலைவன் என்பவன் எல்லோரையும் அடக்கி ஆள்பவன் அல்ல, எல்லோரையும் அரவணைத்து வாழ்பவன். சீன துறவி அவரு கோபமே பட மாட்டார். ரொம்ப அமைதியானவர், மிகச்சிறந்த நட்பண்பாளர், கோபப்பட மாட்டார். அவரை எப்படியாவது கோபப்படுத்திடணும்னு ஒருத்தனுக்கு அவன் என்ன பண்றான், அவர் உள்ள இருக்கிறாருன்னா அந்த ஆசிரமத்துக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு, டேய் நீ எல்லாம் ஒரு துறவியாடா, ஆலையை மூஞ்சியும் பாரு, மொட்டை அடிச்சு இது பண்ணிக்கிட்டு, நீ எல்லாம் உனக்கெல்லாம் எதுக்குடா, நீ எல்லாம் சோறு திங்கிற, என்னடா திங்கிற ஆய்வுன்னு கத்துறான். அவர் அமைதியா பார்த்துட்டே இருக்காரு. சீடர்கள்லாம் அப்படியே பார்க்குறாங்க, அவரே பார்க்குறாங்க, அவன் கத்துறவனே பார்க்குறான். அவன் பாட்டு கத்திட்டு இருக்கான், இவர் குரு அமைதியா இருக்காரு. உனக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லை, இவ்வளவு கேவலமா பேசுறேன், உன் தாயை திட்டேன், உன் தந்தையை திட்டேன், உனக்கு ஒரு இது இல்லை, நீ இன்னும் வெக்கம் இல்லாம உயிரோட இருக்கா அப்படின்னு திட்டிகிட்டே இருக்கான். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவனுக்கு நாக்கு வரண்டுது. எந்திரிச்சு மெதுவா போய் ஒரு கோடையில தண்ணியை வச்சு குடிங்கிறது. அதையும் வாங்கி அவன் வெக்கம் இல்லாம குடிச்சிடறான். குடிச்சுட்டு மறுபடியும் கோவலை வட்ட கொடுத்துட்டு போறான் பாரு, இவ்வளவு திட்டே உனக்கு வெக்கம் இல்லையா, கேவலம் இல்லையாடா, ஏன் தண்ணி உயிரோட வச்சு. அவர் வாட்டு போய் உட்காந்து கடைசியா கேட்கிறாரு, ஏங்க இவ்வளவு திட்டே உங்களுக்கு கோவமே வரலன்னு. ஏன் எனக்கு கோவம் வரணும், எனக்கு ஏன் கோவம் வரணும்? ஒரு பொருளை நீங்க எனக்கு கொடுக்குறீங்க, நான் வாங்கினால் தானே இது என்னது, வாங்கலைன்னா அது உங்க தானே. இவ்வளவு நேரம் நீங்கள் திட்டினீர்கள், நான் அதை பெற்றுக்கொள்ளவே இல்லையே, அப்போது உங்களைத்தான் நீங்கள் திட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு அதில் ஒரு பிரச்சனை இல்லை, உங்களை நீங்களே திட்டிக்கிறதுல நான் எதுக்கு கோவப்படணும்? இதை தான் நீங்க மனசில் வச்சுக்கணும். சென் துறவி மாதிரி வாங்கன்னு சொல்லல,
அதுல ஓரளவுக்காவது சும்மா சும்மா